ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவாய நம ஓம் பவாய நம ஓம். சிவாய நம ஓம் ஹராய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவாய நம ஓம் பவாய நம ஓம். பவாய நம ஓம் ஹராய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஹரணம பார்வதி பதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவஜம்பரம். நம சிவகாமி ஜெகதம்பிகே புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே உயர்ந்ததான சொடநாட்டு காவிரி வடகரை திருத்தலங்கள் 63 திருத்தலங்களை 5 தினங்களிலே பார்க்குமாறு போல் ஒரு யாத்ரானுபவத்தை நாம் அனுபவித்தோம். அதுபோல் இனி 123 சிவஸ்தலங்கள் காவிரியின் தென்கரையிலே அமைந்துள்ள சோழநாட்டு திருத்தலங்கள். இவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக ஓர் யாத்திரை கிரமத்திலே இதை அமைத்து உபன்யசிக்க இருக்கின்றோம். தத்வாரா அனைவரும் உயர்ந்த சிவபக்த ரத்னங்களாக மாறி இறை தொண்டிலே நம்மை நாம் ஆட்படுத்தி கொண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருவாட்போக்கி ஐயர்மலை என்கின்ற உயர்ந்த சிவஸ்தலம். மரகதாச்சலேஸ்வரர் மரகதாம்பிகையுடனாய ஈங்கோய் மலையிலிருந்து தண்டை வந்து அங்கிருந்து குளித்தலை தன்னை தாண்டி மயிலாடி வந்து ஐயர்மலை என்று கூறக்கூடிய திருவாட்போக்கி மலை 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. உயர்ந்ததான ரத்னகிரீஸ்வர், அரதான அச்சலேஸ்வரர், மாணிக்க ஈஸ்வர், முடித்தெழும்பர் என்றெல்லாம் பெயர் கொண்ட இறைவன் சுரும்பார் கொள்ளி உடனாய வேப்பமரமே ஸ்தலபக்ஷமாக கொண்டு காவிரியின் திருக்கரையிலே சம்பந்தர், அப்பர், இந்திரன், ஜெயந்தன், வாயு, ஆதிசேஷன் முதலியோர் வழிபட்ட உயர்ந்ததான சிவஸ்தலத்தை நாம் காண இருக்கின்றோம். இது வழக்கிலே தற்சமயம் ஐயர்மலை என்று அழைக்கப்படுகின்றது. மாணக்கியனை வேண்டி வந்தான் ஆரிய மன்னன் ஒருவன். இறைவன் தொட்டி ஒன்றை காட்டி இதை காவிரி நீரால் நிரப்ப வேண்டும் என்று ஆணையிட்டார். அது எப்படியும் நிரம்பாமல் இருக்க கண்டு கோபம் கொண்டான் அரசன் உடைவாளை ஓச்ச இறைவனும் மாணிக்கத்தை தந்து அருளினார் என்று சரித்திரம். மனம் திருந்தினான் அரசன். இந்த மாணிக்கக்கல் விரும்பாது சிவப்பணி செய்து முக்தி பெற்றான் என்பது வரலாறு. அந்த மன்னன் வெட்டியதினாலே சுவாமிக்கு முடித்தெழும்பர் என்ற ஒரு நாமம் ஏற்பட்டது. இன்றும் சிவலிங்கத்தின் மேற்புறத்திலே ஒரு முடித்தழும்பு காண கிடைக்கின்றது. இவ்வாறே இடையன் ஒருவன் இறைவனுக்காக எடுத்து சென்ற பாலை ஒரு காகம் வந்து கவிழ்த்தது. அந்த காகம் எரிந்து போய்விட்டது. அன்று முதல் இன்று வரை இம்மலையிலே காகங்கள் உலவுவதில்லை என்பது செவிவழி செய்தி. காகம் அணுகாமலை என்று, காகம் மேவூரில் கடுந்தழல் வீசிடும் பரம்பு என்று நாகைக்காரோண புராண தொடரும் இதை பறைசாற்றுகின்றது. நைமிஷாரண்யத்திலே சிறந்த தவமுனிவர்கள் ஒன்று கூடி சிவபெருமானை குறித்து தியானித்த வண்ணம் இருக்க சூத பௌராணிகர் அங்கு வந்து சேர்ந்தார். அவரிடம் தாங்கள் பல்வேறு ஸ்தலங்களை சென்று தரிசித்திருக்கின்றீர்கள், சிவனுரை திருத்தலங்களிலே எது உயர்ந்ததானது என்பதை தாங்கள் கூற வேண்டும் என்று பிரார்த்திக்க, பாண்டிய நாட்டிலே அமிரபரணி அறையின் கரையிலே அகஸ்தியரால் வழிபட்ட நீலாச்சலம் என்ற ஒரு ஸ்தலம், அங்கு வில்வமரலின் நிழலிலே பரமாத்மா பரமேஸ்வரன் ஈசான திசையிலே ஓர் மலை இருக்கின்றது. காவிரியின் மேற்கு கரையிலே பூமிக்குள் அழுந்தியபடி இருக்கின்றதுனாலே ஸ்வேதாச்சலம் என்று அதற்கு பெயர். அங்கு வேத தீர்த்தமும் அன்னிவக்ஷமும் 3 யோஜனை தூரத்திலே காவிரியின் தெற்புறத்திலே ரத்னகிரி என்ற ஒரு மலை பெரும் மகிமை வாய்ந்த வேப்பவృక్షம் ஸ்தலபக்ஷமாக கொண்டு தேவேந்திர சாப நிவர்த்தி தந்த திருத்தலம். ரத்னகிரீஸ்வரரை தரிசித்த அளவிலே சகல பாபக்ஷயமும் ஏற்படும் என்று வழிபட்ட திருத்தலம். தட்சிணாயனம், உத்தராயணம், விஷு, சூரிய சந்திர கிரணங்கள், அமாவாசை, சோமவாரங்கள் எல்லாம் விசேஷமான தினங்கள். வாயு வந்து வழிபட்ட திருத்தலம். ஆதிசேஷன் வழிபட்டார். சூரிய பூஜை நடந்த திருத்தலம். அகத்தியர் வழிபட்ட திருத்தலம். கடம்பவனத்தின் மேற்கே அராளகேசி அம்பிகையோடு சர்வாலங்கார பூஷிதனாக இறைவன் இருக்கும் திருத்தலம். வீரசேனன் என்ற மன்னன் தன் தீவினையினால்
அவதிப்பட அது நீங்கிய திருத்தலம். ஆரிய தேசத்து மன்னன் தன் மணிமணியை பெற்ற திருத்தலம். குளித்தலிலிருந்து இடையர் தினம் ஒரு குடம் பசும்பாலை அபிஷேகத்துக்காக எடுத்து செல்லும் பொழுது ஒரு காகம் கவிழ்த்திட இந்த காகம் அக்கணமே எரிந்தது. எனவே காகம் புகாமலை என்றும், துர்க்கைக்கு தோஷம் நீங்கியதனால் சப்த கன்னிமார்கள் இருக்கும் திருத்தலம் என்றும், பூம்புகாரை நீங்கிய 11 சிட்டிமார்கள் இங்கு வந்து பொன்னிடும் பாறை அருகே அமர்ந்ததை பிளக்க முறிந்த பொழுது 12 பிரிய அந்த 12வது பாகத்தை இறைவனுக்கு அழைத்ததினாலே ரத்னாச்சலேஸ்வரர் என்று இறைவனுக்கு நாமம். அப்பர் பெருமான் சம்பந்தர் பாடி பரவிய திருத்தலம். ரத்னகிரி, மாணிக்கமலை, சிவாயமலை, அரதனச்சல மலை என்று பெயர். மிகவும் நெடிதுயர்ந்த மலை. இப்பொழுது அதை சுலபமாக இந்த தானியங்கி இயக்கம் மூலமாக மேலே சென்று காணலாம். சிவராத்திரி நன்னாளிலே பெரும் திரளா ஜனங்கள் வந்து தரிசிக்கும் திருத்தலம் இது. மதியம் இறைவனை வழிபட வேண்டிய திருத்தலம் என்று அனைவரும் கூறுகின்றனர். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது கடம்பந்துறை குளித்தலை என்பதாகும். குளித்தலை தனியிலே கடம்பந்துறை அமைந்துள்ளது. இது ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவிலிலிருந்து சத்தியமங்கலம் வழியாக வடக்கு நோக்கி சென்றால் கொட்டமேடு தாண்டியவுடன் காவிரியின் கரையில் அமைந்துள்ள குளித்தலை கதம்பவனேஸ்வரர் வரைகின்ற திருத்தலம். இறைவன் கடம்பவனநாதர், கடம்பவனேஸ்வரர், பாலகுஜாம்பை, முற்றிலா முலையம்மாள் உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். கடம்ப மரமே ஸ்தலபக்ஷம். காவிரி திருத்தலம் பூமியிலே அமைந்துள்ளது. ஆயினும் குன்று போல் கருதப்படுகின்றது. பொன்னியின் குளிர்ந்த அலை கரைகள் வந்து நீர் விலைகள் காற்றில் மிதக்க குளிர்ச்சியை உண்டாக்கும் உயர்ந்ததான கடம்பவனம், கடம்பந்துறை, கடம்பை, கடம்பவனம், கடம்பர் கோயில் என்று தட்சிண காசியாக இது அழைக்கப்படும் திருத்தலம். கண்மமுனிவருக்கு கதம்ப மரத்திலே இறைவன் காட்சி தந்தான். சப்தபர்ணிகைகளின் பிரமத்திய தோஷம் விலகிய திருத்தலம். சுப்பிரமணியருக்கு அருள் செய்த திருத்தலம். பிரமனுக்கு படைப்புத் தொழிலின் சக்தியை அளித்த திருத்தலம் இது. இதற்கு ஒரு யாத்திரை முறை உண்டு. கொடிய பாவங்களை நீக்கவல்ல கடம்பந்துறையை முறைப்படி எவ்வாறு வழிபட வேண்டும் என்று சூத்த பௌராணிகர் விடியற்காலையில் காவிரியில் நீராடி நித்தியகர்மாக்களை செய்துவிட்டு மனமிக்க பூக்களை எடுத்துக்கொண்டு கடம்பவனேஸ்வரது ஆலயம் சென்று சுவாமி அம்பாள் தரிசித்து யாத்ரா சங்கல்பம் செய்து கொண்டு இயன்ற அளவு தானாதிகளை செய்து காவிரிக்கு சென்று மீண்டும் ஒரு குடத்தில் நீரை நிரப்பி வந்து வாட்போக்கி ஐயர்மலை மேல் சென்று இறைவனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அங்கிருந்து மேற்கு நோக்கியவாறு எழுந்துள்ள ரத்னகிரீஸ்வரர் அராளகேசியை தரிசித்து அங்கிருந்து காவேரிக்கு கடந்து இங்கோமலை சென்று மரகதாஜலத்தை அடைந்து சுவாமியை தரிசித்து மீண்டும் கடம்பந்துறை வந்து ஆராதனைகள் செய்ய வேண்டும். அன்றிரவு அங்கேயே தங்கி மறுநாள் காலை காவிரி ஸ்நானம் செய்து தானாதிகளை செய்து புறப்பட வேண்டும். இது அனைத்து சித்திகளையும் தரவல்ல உயர்ந்ததான விரதம் என்பது கடம்பந்துறைக்கே ஏற்பட்ட உயர்ந்ததான திருத்தலம். விநாயக பெருமான் இடம் மாறி மறுகோயில் கொண்டுள்ள திருத்தலம். தைப்பூச விழா மிகவும் விசேடம். காலையில் கடம்பரையும் உச்சியில் ரத்னகிரீஸ்வரரையும் மாலை இங்கோமலை மரகதாச்சலேஸ்வரரையும் தரிசிக்க பெரும் பலன் கிட்டும் என்று ஸ்தல புராணம். ஒரு முறை அடியேன் இவ்வாறே ரத்னகிரீஸ்வரரையும் ஐயர்மலையிலே வாட்போக்கிலே அராளகேசி உடனாய இறைவனை தரிசித்து மாலை மரகதாச்சலேஸ்வரரை தரிசிக்க சென்ற பொழுது அப்பொழுது அங்குள்ள ஜனங்கள் இது ஒருவேளை தான் குருக்கள் வருவார், காலையில் வந்து விட்டு சென்று விட்டார். அவர்கள் அனைவரும் திருச்சியில் உள்ள வயலூர் முருகன் சுப்பிரமணிய சுவாமியின் கும்பாபிஷேகத்துக்கு சென்று விட்டார்கள். அதனால் வருவது மிகவும் கடினம். 100ல் ஒரு பங்குதான் அவர்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது என்று கூறிவிட தொய்ந்து விட்டேன். மரகதாச்சலேஸ்வரரை தரிசிக்காமல் ஈங்கோய் மலைநாதரை பிருங்கி வழிபட்ட மலையை அகத்தியர் தொழுத வலையை தலையே நீ வணங்காய் என்று அப்பர் அங்கமணிமாலை பாடி பரவிய திருத்தலத்தை காணாமல் சென்றுவிடும் பாக்கியம் ஏற்பட்டு விடுமோ என்று அழுத வண்ணம் இருக்க சுமார் 5 மணிக்கு ஒரு பெரியவர் அங்கிருந்து மலையேற ஆரம்பித்தார். அவருடன் நானும் மலையேறினேன். பார்த்தால் அவர் குருக்களின் குமாரர். பொதுவாக மாலை வேளையிலே வருவதில்லை, ஆயினும் இன்று வருவோம் என்று ஏதோ ஒரு உந்துதலினால் நான் வந்தேன் என்று அவர் கூறிய பொழுது இது மரகதாச்சலேஸ்வரர் மரகதம்பிகையின் அருள், அந்த அருள் கடாட்ச பலம்தான் என்னை இதை சாதிக்க வைத்தது என்று என் உள்ளுணர்வு சொல்ல அங்கமணி மாலை பாடி அப்பர் பெருமானை போல் கண்ணீசோர இறைவனை தொழுது அங்கிருந்து பெரியா விடைபெற்று சென்றேன் என்பது எதற்கும் லாயக்கில்லாத அடியன் விஷயத்திலேயே இறைவன் இவ்வாறு கிருபை செய்துள்ளான் என்றால்
நாயன்மார்கள் விஷயத்திலே கேட்கவும் வேண்டுமா? திரம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருப்பராய்த்துறை. பராய்த்துறைநாதர் இறைவன் தாருகாவனேஸ்வரராக, பராய்த்துறைநாதராக, ஹேமவர்ணாம்பாள் உடனாய, பசுப்பொன் மயிலாம்பாள் உடனாய, பராய்மரமே ஸ்தலவட்சமாக கொண்டு, காவிரியே தீர்த்தமாக கொண்டு, சம்பந்தர் அப்புறம் மாணிக்க வாசகர், பட்டணத்து பிள்ளை, சேக்கிழார், இந்திரன், குபேரன், சப்தரிஷிகள் வழிபட்ட உயர்ந்ததான இந்த தாருகாவனேஸ்வரரை காண உட்பட்டோம். இறைவன் நாம் தரிசித்த கதம்பவனேஸ்வரர் திருக்கோவிலிலிருந்து கிழக்கு நோக்கி, அதாவது ஸ்ரீரங்கத்தை நோக்கி நாம் ராஜேந்திரம் என்கின்ற திருத்தலம், அங்கிருந்து பெருகமணி வழியாக முக்கொம்பு அணைக்கு முன்னால் பராய்த்துறை அமைந்துள்ளது. காவிரியின் கரையை தொட்டு அமைந்துள்ள உயர்ந்ததான திருத்தலம் பராய்த்துறைநாதர். பராய் மரக்காட்டில் இறைவன் எழுந்திருந்தான். எனவே இது பராய்த்துறை என்றும் தாருகாவனம் என்றும் பெயர். தாருகா விருட்சம் என்றால் பராய் மரம். இறைவன் பிக்ஷாடனாக சென்று தாருகாவனத்து முனிவர்களின் செருக்கை அகற்ற தான் பிக்ஷாடன மூர்த்தியாக செல்ல, அந்த பிக்ஷாடன மூர்த்தியின் கோபீனம் கூட தரிக்காத அந்த அனங்க நிலையிலே தாருகாவனத்து முனிவர்கள் அவர் முனிபத்தினிகள் அனைவரும் இறைவன் பின்னால் சென்றுவிட, அவர்கள் பல்வேறு ஆபிசார ஹோமம் செய்தும் இறைவனிடம் எதுவும் பலிக்காது அவை அனைத்தும் அவருக்கு ஆபரணமாக ஆகிவிடுவதை கண்டு செருக்கு ஒழிந்து இறைவன் திருவடியிலே வீழ்ந்த திருத்தலம் சம்பந்தர் அப்பர் பாடிப்பரவிய திருத்தலம். மணிவாசக பெருமான் பராய்த்துறை மேவிய பரணே போற்றி என்று பாடிப்பணிந்த திருத்தலம். ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்புரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, மற்ற ஒரு பற்றிங்கரியன் போற்றி, குற்றாலத்து எம் கூத்தா போற்றி, கோகழி மேவிய கோவே போற்றி, ஈங்கோய் மலையம் எந்தாய் போற்றி, பங்கார் பழனத்து அழகா போற்றி, கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி என்று போற்றி திரு அகலில் சிதம்பரத்திலே பராய்த்துறையினாலே நினைத்து உருகுகின்றார். தாருகாவனேஸ்வரனை தரிசித்து அவரிடம் பிரியாவிடை பெற்று நாம் அங்கிருந்து கிளம்புகின்றோம். திருச்சிற்றம்பலம். நாம் காண இருப்பது திரு உய்யக்கொண்டான் மலை. பராய்த்துறையின் ஆதரையை தரிசித்து காவிரி வழியாகவே அக்கரையை பற்றி வந்தோமானால் குழுமணி என்கின்ற ஒரு க்ஷேத்திரம், அதை தாண்டி எட்டரை அடவாத்தூர் ஐயப்பன் கோவிலுக்கு முன்பாக திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தின் மிக அருகே அமைந்துள்ளது நச்சிக்குறிச்சி என்ற இடம். அவ்விடத்திலே இறைவன் கற்குடி தனிலே உய்யக்கொண்டான் மலையிலே உய்யக்கொண்டான் திருமலையிலே உஜ்ஜீவநாத சுவாமியாக, உச்சிநாதராக, முக்தீஸ்வராக, கற்பகநாதராக, அஞ்சனாட்சி பாலாம்பிகை உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம் பெல்வமரமே ஸ்தலவட்சம். பொன்வெளி ஓடை குடமுருட்டி. இது ஞானபாவி என்றும் எண்கோண தீர்த்தம் என்றும் நாற்கோண தீர்த்தம் என்பர். இவ்வளவு தீர்த்த பெருமை உடையது. கரண், நாரதர், உபமன்யு முனிவர், மார்க்கண்டேயர், அருகிரிநாதர், சம்பந்தர், அப்பர் சுந்தரர் பாவி படவிய திருத்தலம். இறைவன் கல்லின் மலையிலே இருப்பதினாலே கற்குடி என்றும், நம்மை எல்லாம் உய்ய வந்தவன் என்பதனால் உய்யக்கொண்டான் மலை என்றும், நம்மை உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று அருள் செய்தபடியினாலே மார்க்கண்டேயரை காப்பாற்றியது போல் நம்மையும் உறுதியளித்து இறைவன் காப்பான் என்பதனாலே உஜ்ஜீவநாத சுவாமி என்றும் அழைக்கப்படுகின்றான். நந்திவர்ம பல்லவன் மன்னன் இதற்கு திருப்பணி செய்தான். இங்கே கரண் சிவலிங்கம் இடர்காத்தான் என்ற பெயருடன் வழங்குகின்றான். குடமுருட்டி ஆற்றின் கரையிலே உள்ளது. மார்க்கண்டேயனை காப்பதற்காக யமனை தடுப்பதற்கு கருவறையை விட்டு நீங்கி நிற்கின்ற இறைவனின் சுவாமி பாதம் உள்ளது. இவ்விடம் சுந்தர பெருந்தகையார் கொண்டாடுகையிலே விடையாரும் கொடியாய் வெறியார் மலர் கொன்றைனாய் படையாறு வெண்மழுவா பரமாய பரம்பரனே கடியாறு பூம்பொழில் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற அடிகளெம் பெருமான் அடியேனையும் அஞ்சலில் நேயே. திருச்சிற்றம்பலம். நாம் காண இருப்பது திருமுக்கீஸ்வரம். பஞ்சவர்ணேஸ்வரர் காந்திமதி அம்மையுடனாய
வில்வமரமே ஸ்தலவக்ஷமாக கொண்டு சிவதீர்த்தம் நாகதீர்த்தத்தின் கரையிலே சம்பந்தர் சேக்கிழார் பிரமன் உதங்க முனிவர் கார்கோடகன் வந்து வழிபட்ட உயர்ந்ததான திருத்தலத்தை காண இருக்கின்றோம். இது உயக்கொண்டான் மலையிலிருந்து வயலூர் தடம் பற்றி அங்கிருந்து செல்லும் பொழுது மிக அருகிலே உறையூர் பஞ்சவண்ணீஸ்வரர் சிவன் அருள் செய்கின்ற திருத்தலம் இருக்கின்றது. இது அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் அருளாட்சி பண்ணுகின்ற திவ்ய தேசத்திற்கு மிக அருகிலே உள்ளது. உதங்க முனிவருக்கு இறைவன் 5 காலங்களிலும் 5 நிறங்களிலே தான் பொலிவுடன் காட்சி நல்கிய திருத்தலம். வேதஸ்ருதி என்ற அந்தணன் பூஜித்து பெய்யுருவம் நீங்க பெற்றான். வீர ஆதித்யன் என்ற சோழ அரசன் உலா வரும் பொழுது அவனது யானையை கோழி வென்றது. இது ஆச்சரியமாயிருக்கின்றதே என்று அவன் தன் மந்திரிமார்களை கேட்க அவர்கள் மூலமாக பஞ்சவர்ணேஸ்வரரின் பெருமையை உணர்ந்து திருப்பணிகளை செய்தான் என்று வரலாறு. புகழ் சோழ நாயனார் அவதரித்த திருத்தலம். சங்கம வழிபாடு இங்கிடம் ஆடி கிருத்திகை என்று நடைபெறுகின்றது. சம்பந்த பெருமான் இவ்விறைவனை பஞ்சவர்ணேஸ்வரரை கொண்டாடி மகிழ்கின்றார். சாந்தம் வெந்நீரென பூசி வெள்ளஞ்சடை வைத்தவர் காந்தளாரும் விரலேழை ஒடிய காரணம் ஆராய்ந்து கொண்டாங்கரியன் நிறைந்தாரவார்குலோ வேந்தன் முக்கீஷர் அறத்தடிகள் செய்கின்றதோர் மெய்மையே என்று பாடி பரவிய திருத்தலம். திருச்சிற்றம்பலம். நாம் காண இருப்பது தாய்மானவ சுவாமி உரைகின்ற உயர்ந்ததான திருச்சிராப்பள்ளி சிவஸ்தலம். பஞ்சவர்ணேஸ்வரர் உறையூரிலே இருக்கின்றார். அங்கிருந்து நாம் கிளம்பினால் சத்திரம் பேருந்து நிலையம் வழியாக தெப்பக்குளத்தின் அருகிலே மலை மீது அமைந்துள்ள திருச்சிராப்பள்ளி என்கின்ற மாத்ருபூதேஸ்வரர் தாய்மானவேஸ்வரர் தாயமானவர் மட்டுவார் குழலி சுகந்த குந்தலாம்பிகை உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம் தன்னை நாம் வந்தடைவோம். காவிரி சிவகங்கை தீர்த்தங்கள் சம்பந்தர் அப்பர் மாணிக்கவாசகர் சேக்கிழார் பிரமன் இந்திரன் ஜடாயு சப்த ரிஷிகள் திரிசிரன் என்கின்ற முனிவன் சரமா முனிவர் மௌனகுரு தாய்மானவர் இவர்கள் எல்லாம் வந்து வழிபட்ட திருத்தலம் திருச்சிராப்பள்ளி என்றும் திருச்சி என்றும் தற்சமயம் வழங்கப்படும் இத்திருத்தலம். ஒரு பெண்ணுக்கு மகப்பேறு ஏற்பட்ட காலத்திலே தான் அவன் தாயின் உருவை ஏற்றுக்கொண்டு பிரசவம் பார்த்தபடியினால் தாயும் ஆனவர் என்று மாத்ருபூதேஸ்வரர் அழைக்கப்படுகின்றான். திரிசிரன் என்ற 3 தலை கொண்ட அரசன் வழிபட்டு உய்தான். ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் ஏற்பட்ட சச்சரவை இறைவன் தீர்த்து வைத்தான். அப்பேற்பட்ட திருத்தலம் தென்கையாயம் என்ற பெயர் உடையது. மலை அடிவாரத்திலே மாணிக்க விநாயகரை தொழுது பின் மலை ஏற வேண்டும். உச்சிப்பிள்ளையாரையும் தரிசிக்க வேண்டும். சம்பந்தர் அப்பர் மணிவாசக பெருமான் இவர்கள் பாடிப்பரவிய திருத்தலம் இது. சிராப்பள்ளி மேவிய எம் பெருமானே என்று மணிவாசக பெருமான் பாடிப்பரவிய திருத்தலம். தாய்மானவ சுவாமியாரிருந்து அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நாம் காண இருப்பது திரு எறும்பியூர் மலை. இது தாய்மானவர் சுவாமி கோவிலிலிருந்து பால்பண்ணை வழியாக சேர்சாயி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் வழியாக ஆப்பிள் ரீசெல்லர் யூனிட்டுக்கு மிக அருகே IIS நகரிலே அமைந்துள்ள பிரதானமான சாலையிலே அமைந்துள்ள திருத்தலம். எறும்பியூர் இறைவன் பிப்பிலிகேஸ்வரர். பிப்பிலி என்றால் எறும்பு. எறும்பீஸ்வரர் மதுவனேஸ்வரர் மணிக்கூட்ட அச்சலபதி மாணிக்கவண்ணர் மலை கொழுந்தீஸ்வரர் திருபுவன சுந்தரர் மாணிக்கநாதர் ஆதித்த பட்டாரகர் என்றெல்லாம் பெயர் கொண்ட இறைவன். சௌந்தரிய நாயகி மதுவனேஸ்வரியின் அருங்குழல் நாயகி சுகந்த குழலேஸ்வரி ரத்னாம்பாள் உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். பில்வமரமே ஸ்தலபக்ஷம் பிரம்மதீர்த்தமுடையது. பவனாச தீர்த்தம் கோவிலுக்கு எதிரே உள்ள பெரிய தெப்பக்குளம். பதும தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் கோயிலுக்கு ஈசான மூலையிலே மது தீர்த்தம் தேவர்கள் செய்தது. குமார தீர்த்தம் கோயிலுக்கு வடபுறத்திலே உள்ளது. இதை தவிர சூரிய சந்திர புஷ்கரணிகள் கல்யாண தீர்த்தம் இவை உடையன. முருகன் திருமால் திருமகள் பிரமன் ரதி இந்திராதி தேவர்கள் அக்னி அகத்தியர் நைமிஷாரண்ய முனிவர்கள் அப்பர் சேக்கிழார் ரிஷிகள் இந்திரன் தேவர்கள் வழிபட்ட திருத்தலம். புராணப்படி பிப்பிலீஸ்வரம் மணிக்கூடம் ரத்னக்கூடம் என்றும் திரு எறும்புபுரம் என்றும் எறும்புகளெல்லாம் ஒன்று கூடி எறும்பு வடிவாக இருந்து தேவர்கள் வழிபட்ட திருத்தலம். கரன் என்ற அசுரனை அழிக்க தேவர்கள் வழிகெட்டு பிரமனை அணுக அவர் கூறியபடி அசுரர்களுக்கு தெரியாத ஒரு உருவிலே எறும்பு வடிவம் கொண்டு இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். ஆதிசேடனுக்கும் வாயுதேவனுக்கும் ஏற்பட்ட போட்டியை இறைவன் தீர்த்து வைக்கின்றான்.
அவ்வாறு அவர்களால் பலமாக வீசி தாக்கிய அம்மலையில் சில சிகரங்கள் தென்னகத்தை விழ அதில் ஒன்றுதான் எறும்பியூர் மலை. பிரம்மா இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டார். அகத்தியர் லோபாமுதரிடம் வந்து வழிபட்டு இறைவன் திருவருளை பெற்று முருகப்பெருமானிடம் ஞானோபதேசம் பெற்றார் என்று தலப்புராணங்கள் கூறுகின்றன. அப்பர் சேக்கிழார் இவர்கள் பாடி பரவிய திருத்தலம். அப்பர் பெருமான் இவ்விறைவனை பாடுகையிலே விரும்பி ஊறி விடேல் மடநெஞ்சமே கரும்பின் ஊரல் கண்டாய் கலந்தார்க்கு அவன் இரும்பின் ஊரலாதரோர் வெண்தலை எறும்பியூர் மலையானங்கள் ஈசனே என்று பாடி பரவிய திருத்தலம் திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருநெடுங்களம். நெடுங்களன் அருளாலே 7 திருத்தலங்கள் காலை 10 மணிக்குள்ளாக நாம் ஆரம்பித்து தரிசித்து வருகின்றோம். அடுத்து எறும்பீஸ்வரர் திருக்கோவிலிலிருந்து அதே பாதையை நாம் தொடர்ந்து செல்லும் பொழுது துவாக்குடி என்கின்ற ஒரு பேருந்து நிறுத்தத்தில் இடப்பக்கமாக உள்ளே சென்றால் அழகாக அற்புதமான வயலுக்கு நடுவிலே அமைந்துள்ள நெடுங்களநாதரை நாம் தரிசிக்கின்றலாம். இறைவன் நித்தியசுந்தரேஸ்வரர் நெடுங்களநாதர் என்றும் மங்களநாயகி ஒப்பிலா நாயகி உடனாய வில்வமரமே ஸ்தலபட்சமாக கொண்டு அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். அகத்தியர் தீர்த்தம் சுந்தர தீர்த்தம் உடையது. சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் சேக்கிழார் அகத்தியர் வந்து வழிபட்ட திருத்தலம். மக்கள் கொச்சையாக பேசும் பொழுது நாட்டாங்குளம் என்றே அழைக்கின்றனர். தவம் செய்த அம்பிகையை இறைவன் கள்ளவுருவிலே தோன்றி கைத்தலம் பற்ற அச்சமுற்று அம்பிகை ஓடி ஒளிந்த இடம் ஒளிமதர்ச்சோலை என்று அருகில் உள்ளது. அவ்வாறு இறைவன் லீலை செய்து அம்பிகையை கைப்பிடித்த திருத்தலம் திருநெடுங்களம். இவ்விடத்திலே சம்பந்தர் தன்னை மறந்து நம்பொருட்டு பாடுகின்றார், நமக்காக யாச்சிக்கின்றார். மறை உடையாய் தோளுடையாய் வார்ஷடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்றுனை பேசினன் அல்லால் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையார் நெடுங்களம் மேவியனே நினைத்தொழுவார் இடர்களையாய் நெடுங்களம் மேவியவனே நின்னடியாரிடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நிலை புரிந்தாரிடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நீங்கி நில்லாரிடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நிறுத்தர் கீதர் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நிரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நின்று நெய்வாரிடங்களையாய் நெடுங்களம் மேயவனே நிழல் வாழ்வாரிடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நெஞ்சில் வைப்பாரிடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்று பாடி பரவிய திருத்தலம் திருவாட்போக்கியிலே ஆரம்பித்து 8 திருத்தலங்கள் காலை 10 மணிக்குள்ளாக எளிதாக சென்று தரிசிக்குமாறு அமைந்துள்ளது. அது இறைவனின் அருளாணை அருளாசி. திருச்சிற்றம்பலம். 10 மணிக்குள்ளாக 8 திருத்தலங்கள் தரிசிக்கும் மகத்தான பாக்கியம். அடுத்து நாம் காண இருப்பது அக்னீஸ்வரர் தீயாடியப்பர் சௌந்தரிய நாயகி அழகம்மை உடனாய வன்னிமரத்தையே ஸ்தலபட்சமாக கொண்டு அக்னி தீர்த்தத்தின் கரையிலே காவிரி குடமுருட்டி சூரிய தீர்த்தம் உடைய திருத்தலம். சம்பந்தர் அப்பர் சேக்கிழார் அக்னி திருமால் பிரமன் சூரியன் பகீரதன் உறையூர் அரசி இவர்கள் வழிபட்ட திருத்தலத்தை நாம் காண இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தீயாடியப்பர் உரைகின்ற திருத்தலம் மங்களாம்பிகை சமேத நெடுங்களநாதர் திருக்கோயிலிலிருந்து சொரக்குட்டிப்பட்டி பூங்கனூர் வழியாக பூதலூர் செல்லும் பாதையிலே சென்றால் காவிரி திருக்கரையிலே அமைந்துள்ளது. பூதலூர் க்ஷேத்திரம் வழியாக நாம் திருக்காட்டுப்பள்ளி தனை வந்து அடையலாம். இது காவிரியின் திருக்கரையிலே அமைந்துள்ள
உயர்ந்ததான திருக்ஷேத்திரம் இது. நெடுங்களத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள உயர்ந்ததான புராதனமான சிவாலயம். திருக்காட்டுப்பள்ளி என்று மக்கள் வழக்கிலே உள்ள திருத்தலம் திருவெண்காட்டிற்கு மிக அருகிலே அமைந்துள்ளது. அக்னி வழிபட்ட திருத்தலம், எனவே அக்னீஸ்வரம் என்றும். உறையூரிலே ஆண்டு வந்த மன்னன் உறையூர் நந்தவனத்திலே இறைவனுக்குரியதான ஜவ்வந்தி புஷ்பங்களை வளர்த்து வந்தான். அம்மலர்களை ஒரு பணியாளன் பறித்து வந்து தர அந்த அரசன் அவற்றை பெற்று தன் 2 மனைவியருக்கும் அதை தந்தான். மூத்த மனைவி அம்மலர்களை சூடிக்கொள்ளாமல் சிவபெருமானுக்கு அணிவித்து சந்தோஷப்பட்டாள். இளைய மனைவி தான் சூடி மகிழ்ந்தாள். இதனால் இளையவள் இருந்த ஊர் மண்மாரியால் மூடி அழிந்தது. மூத்தவள் இருந்த ஊர் திருக்காட்டுப்பள்ளி அது மட்டும் அழியாமல் பிடித்தது என்று வரலாறு கூறுகின்றது. சம்பந்தர் அப்பர் சேக்கிழார் பாடி பரவிய திருத்தலம். வன்னி விருட்சம் வில்வமலம் உடையது, அக்னி தீர்த்தம் உடையது. இவ்விடத்திலே அப்பர் பெருமான் இறைவனை நினைந்து உருகுகின்றார். மாட்டுப்பள்ளி மகிழ்ந்துரை வீர்கொலம் கேட்டு பள்ளி கண்டீர் கெடுவீர் இது ஓட்டு பள்ளி விட்டோடல் உராமுனங் காட்டுப்பள்ளியுங்களான் கழல் சேர்மினே காட்டுப்பள்ளியுங்குளான் கழல் சேர்மினே. மங்களாம்பிகை உடனாய திருக்காட்டுப்பள்ளி ஈசன் தீயாடியப்பரின் அனுமதி பெற்று அடுத்த திருத்தலத்தை நாம் காண்போம். திருச்சிற்றம்பலம்.